கங்குல் இருக்கும்போதே விழுத்துவிட்ட தாத்தா வரக்காப்பி போட்டு குடித்துவிட்டு செங்கல் சூளைக்கு போய்விட்டார். தன் பேரன் துரைசாமியும் மருமவ பேத்தி தங்கமாரியும் அவர்களின் ஒரே மகள் லிசாவும் இன்று பள்ளி விடுமுறைக்கு சென்னையிலிருந்து வருவார்கள். சீமை ஓட்டின் ஏராவரத்தில் சாவி இருப்பதாக எதிர் வீட்டு ஐயம்மாவிடம் முதல் நாள் இரவே சொல்லி வைத்தார் தாத்தா. தாத்தா சென்று சில மணி நேரத்திலேயே துரைசாமி தன் சொகுசு காரில் வீடு வந்து சேர்ந்தான். கோமுட்டி செட்டி அப்போதுதான் கடையை திறந்தார். பால் பாக்கெட் வாங்க தங்கமாரி கடைக்கு வந்திருந்தாள். ஏண்டி சீனி அம்மா கேள்வி போனதுக்கப்புறம் உங்கள் தாத்தா தான் ஒண்டி கட்டையாக கிடக்கிறாரே, மெட்ராஸுக்கு அவரையும் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கலாம்ல? ரம்பக்காரர் பொஞ்சாதி ஒச்சமாக கேட்டா. தாத்தா வரமாட்டுங்குதே, நாங்கள் என்ன செய்ய? தங்கமாரி தாத்தா போட்டு வைத்திருக்கிற வரக்காப்பியில் பாலை சூடாக்கி கலந்து துரைசாமிக்கு ஒரு கப் காப்பி தந்துவிட்டு, என்னங்க ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுகிறாங்க, இந்த முறை தாத்தாவை நம்ம சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடணும் என்றாள் தங்கமாரி. இந்த முறை ஆசை வார்த்தை கூறி தாத்தாவை அழைச்சிட்டு போயிடணும். தாத்தா சொத்துக்கு ஆசைப்பட்டு திரியிறோம்னு என் முதுகுக்கு பின்னால் ஊர்க்காரங்களே பேசுகிறது எனக்கும் தெரியுது, துரைசாமி சொன்னான். ஊராப்பி தாத்தாவின் ஒரே மகன் வகை பேரன்தான் துரைசாமி. ஆற்றோரத்தில் இருக்கும் புஞ்சையும் ஓட்டு வீடும் தான் தாத்தாவின் ஆஸ்தி. பல தலைமுறையாக கிராமத்தில் புழங்கி வந்த குடும்பம். தன் மண்ணை விட்டு வர அவருக்கு விருப்பம் இல்லை. பாட்டி சீனி அம்மாவின் இறப்புக்கு பின் பல முறை தாத்தாவை தன்னுடன் வந்துவிடும்படி கேட்டு பார்த்தான் துரைசாமி. மசியவில்லை அவர். வெள்ளந்தியான மனுஷன். வெயில் சுல்லாப்பு போட்டது. பொறகாணியில் மீன் அரித்து கொண்டே, லிசா சியான் ஆற்றுல இருப்பா, வெறுசா கூட்டியா என்றாள் தங்கமாரி. பெருமாள் கோவிலிலிருந்து பிரியும் கப்பி ரோட்டில் சிறிது தூரம் போனால் இறப்பு வரும். அநேகம் பேர் குளிப்பதற்கான துணிகளை கக்கத்தில் இடுக்கி கொண்டு போனார்கள். குளித்து முடித்தவர்கள் செம்பட்டை தலை பறக்க கண்கள் சிவந்து துவைத்த துணிகளை கக்கத்தில் இடுக்கி கொண்டு எதிரே வந்து கொண்டும் இருந்தார்கள். ஆற்றின் கரைகளில் நீர் கருவையும் சம்பங்கோரையும் வளர்ந்து கிடந்தது. நீரின் மேல் பிறலி அடிக்கும் மீன்கள் செதில்கள் சூரியாஷ்டமிப்பட்டு மின்னின. ஷெட்டு ஷெட்டாக உள்ளான் பறவைகள் மிதந்து கொண்டிருந்தன. தனுத்த காற்று வீசியது. படித்துறையில் நின்று தாத்தா என்று கத்தினாள் லிசா. நீருக்குள் நின்றிருந்த தாத்தா அண்ணாந்து பார்த்து, அங்கே நில்லு, வந்துடுறேன் என்று கத்தினார். தாத்தா வேட்டியை தார்பாய்ச்சி இருந்தார். நல்ல தாட்டியமான திரேகம். நீருக்குள் சிறியது முதல் பெரியது வரை பாறைகள் இருந்தன. பின்னே ஆற்றை கடந்தால் அக்கரையிலும் படித்துறையிலும் கல் மண்டபமும் இருக்கும். நீர் தெளித்து தர்ப்பணம் செய்பவர்களுக்கு தான் கல் மண்டபம். விடியற் காலையிலேயே செங்கல் சூளை வந்து செங்கல் அச்சு போடுவார். பின் வெயில் ஏறியதும் ஆற்றுக்கு வந்து விடுவார். கல் மண்டபத்தில் தான் அவர் இருப்பு. ஆற்றில் யாரும் மலம் கழுவவோ சிறுநீர் கழிக்கவோ விடமாட்டார். 7 ஊருக்கும் குடிநீர் ஆற்றில்தான். நீரேற்று எந்திரம் மூலம் உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு நீர் செல்கிறது. ஆற்றை காவல் காக்கும் ஊராப்பிக்கு கூலி இல்லை. கலெக்டர்மார்கள் வந்தால் பாராட்டு கிடைக்கும். மற்றபடி தன் தினசரி வரும்படி செங்கல் சூளைதான். ஒரு நாளைக்கு அனாயாசமாக 1000 கல் அறுத்து விடுவார். அதற்கு 500 ரூபாய் கூலி உண்டு. உடன் சீனி அம்மாவும் இருப்பாள். லிசாவை தன் தோளில் அமர்த்தி கொண்டு நடந்தார். பொம்மா பொம்மாத்தா தைய தையனு தின்னாத்துக்குத்தைன் பஜங்கரே என்ற பக்தி பாடல் பெருமாள் கோவிலிருந்து கேட்டது. தாளயத்துடன் தன் உடலை குலுக்கி நடந்தார் ஊராப்பி தாத்தா. தாத்தா, இந்த முறை நீங்கள் என் கூட சென்னைக்கு வந்துடணும், துரைசாமி தாத்தாவின் கையை பிடித்து சொன்னான். ஊராப்பி தாத்தா மௌனமாக இருந்தார். தட்டை கழுவு சோறு போட்டு மீன் குழம்பு ஊற்றினால் தங்கமாரி. தாத்தாவும் பேரனும் கொள்ளு பேத்தியும் ரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள். அது தங்கமாரியின் கைப்பக்குவம். உங்களுக்கு எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதியெல்லாம் காட்டுறேன். துரை தாத்தாவின் முகம் சற்று மலர்ந்திருந்தது. தாத்தா, உங்களுக்கு ஆறும் குளம்தானே தெரியும், சமுத்திரம் தெரியுமா? கண்ணுக்கு எட்டுன தூரம் வரை தண்ணீர் தான் தெரியும்.
எல்லா இடங்களையும் காண்பித்ததாக உறுதியளித்தான் துரைசாமி. மறுப்பு சொல்லாமல் முகமலர்ச்சியுடன் உடன் கிளம்பினார் ஊராப்பி தாத்தா. விடுமுறை முடிந்து வண்டி சென்னைக்கு புறப்பட்டது. தாத்தா வயலில் உள்ளவர்கள் எல்லோரும் ஊரில் பட்டப்பெயர் உண்டு. நிஜ பெயர்கள் யாருக்கும் தெரியாது. பி விட்ட சின்ன, ரம்பக்காரர், குறிப்பு தள்ளமுத்து, இதுவெல்லாம் தாத்தாவின் சக தோயர்கள். மலம் கவித்து விட்டு கல்லை வைத்து துடைப்பது மட்டும்தான் பி வெட்ட சின்ன. கால் கழுவ மாட்டார். ஊரில் டிரைவர் சின்ன இருப்பதால் பட்டப்பெயர் சொன்னால்தான் இன்னார் என்று விளங்கும். தேனியில் மரக்கடையில் எந்திரம் வரும் முன் மரத்துண்டுகளை பெரிய ரம்பம் வைத்துதான் அறுப்பார்கள். அதனால் ரம்பக்காரர் என்ற பெயர் அவருக்கு வந்தது. எதையும் ஒரே கல்லில் வைத்துவிடும் திறமை வாய்ந்தவர் குறிப்பு தள்ளமுத்து. ஊராப்பியும் பட்ட பெயர்தான். ஊராப்பி தாத்தா பட்டணம் வந்து 10 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த நாட்களில் முகம் மலர்ச்சியாக இருந்தது. சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் குடும்பத்துடன் பார்த்தார். சொல்லிவிட நினைத்து விக்கித்து முடியாமல் திணறும் ஒரு சோகம் தாத்தாவின் முகத்தில் இருந்தது தெரிந்தது. நாட்கள் போக போக முகம் சோபை இழந்து போனது. துரைசாமியின் வீடு பட்டணத்தில் அடுக்கு குடியிருப்பில் உள்ளது. வீட்டிற்குள்ளேயே கழிவறை இருக்கிறது. அதுவும் வெஸ்டர்ன் இருக்கை. அருகருகே படுக்கை அறையும் சமையல் அறையும் இருப்பதால் பேச்சு சுத்தம் சன்னமாக கேட்கும். மந்தையில் காற்று வெளியில் மலம் கவித்து பழக்கப்பட்டவர். தும்பைப்பூ நிற சிராமி டைல்ஸ் என்றாலும் மனசு ஒத்துழைத்தால்தான் மலம் வரும். கூச்ச சுபாவம் என்று மனஞ்சார் நிலைகள் மனச்சிக்கலை செய்து விடுகிறது. பட்டணத்தில் ஒதுக்கலி கிடங்கள் இல்லை. பட்டணம் வந்தது முதல் வெளிக்கிருக்கவில்லை என்பதை பேரனிடம் சொன்னார். பின்பு ஊராப்பி தாத்தாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று எரிமா தந்து குடலை சுத்தம் செய்தார்கள் மருத்துவர். துரைசாமியிடம் தாத்தாவை ஊரிலே கொண்டு விட்டும்படுபடி அறிவுரை கூறினர். ஒரு வழியாக தாத்தா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பஸ்ஸில் ஊருக்கு அனுப்பி வைத்தான் பேரன். எப்போதும் போல் செங்கல் சூளையில் கல் அச்சு போடுவதும் கல் மண்டபத்தில் அமர்ந்து ஆற்றுக்கு காவல் இருப்பதும் ஊராப்பி தாத்தாவின் தினசரி வாழ்க்கை தொடர்ந்தது. இரவு உணவை முடித்துவிட்டு துரைசாமி படுத்துறங்கினான். ஒரு கனவு வந்து அவனை உலுக்கியது. மனத்தில் தனியாக சிக்கி கொண்டவனை கானகப்புலி எதிர்த்து நிற்கிறது. அதன் கண்களில் பசி வெறி. நாவால் தன் உதடுகளை நக்கி உணவெடுக்கும் தீவிரத்தில் அவன் மீது பாய தயாரானது. சற்று தொலைவில் இருந்து அம்பு வேகமாக வந்து புலியை கொன்றது. வேட்டைக்காரன் ரூபத்தில் தாத்தா தெரிந்தார். சட்டென விழித்து கொண்டான். இரவு மின்தடை ஏற்பட்டதால் உடம்பெல்லாம் வேர்த்திருந்தது. அலைபேசியில் விளக்கை ஏற்றினான். அதில் ஒரு குறுஞ்செய்தி இருந்தது. ஊராப்பி தாத்தா மரணம். பதற்றத்துடன் எழுந்து தங்கமாரியை எழுப்பி விஷயத்தை சொன்னான். தங்கமாரி ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். அக்கம் பக்கத்தினர் வந்து எட்டி பார்த்தனர். துரைசாமி தாத்தாவின் புகைப்படங்களை தேடி எடுத்து அதில் ஒன்றை தேர்வு செய்து தனது கட்சேவி புலவனம் நண்பர்கள் குழாமில் அஞ்சலி பதிவிட்டான். அதில் தாத்தாவின் நிஜ பெயர் மாசான தேவர் என்று குறிப்பிட்டான். உடனே தனது காரிலே ஊருக்கு கிளம்பினான். மாப்பிள்ள, நீ போகிறதுக்குள்ள ஊருக்கு நான் போயிடுவேண்டா. என்ன செய்யணும் சொல்லுடா. கோயம்புத்தூரிலிருந்து கல்லூரி நண்பன் கேட்டான். டேய், தாத்தாவின் மரண காரியங்கள் அத்தனையும் ஊர்க்காரர்கள் பார்த்து கொள்ளுவார்கள்டா என்றான் துரை. இல்லடா மாப்பிள்ள, பணம் எதுவும் யாருக்கும் தரணும்னா நான் போய் தரேன்டானா நண்பன் சொன்னான். மாப்பிள்ள, அதுவும் வேணாம்டா. எங்கள் ஊர் வழக்கப்படி சாவு வரி குடும்பத்துக்கு 25 ரூபா போடுவாங்க. ஒரு நோட்டை போட்டு துட்டி கேட்க வரவங்க கேட்டுட்டு மொய் எழுதிட்டு போவாங்க. எல்லா செலவும் சாவு மொய்யில் தான் நடக்கும். நமக்கு ஒரு வேலையும் கிடையாது.
எதுவும் செய்ய விட மாட்டாங்க. ஒரு ஷேர் போட்டு பிணம் முன் உட்காந்து வரவங்களை கையெழுத்து கும்பிட்டா போதும். வரவு செலவு போக மீதம் இவ்வளவு இருக்குன்னு நோட்டில் எழுதி மீதி பணத்தை கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான்டா, துரைசாமி காரை செலுத்தி கொண்டே சொன்னான். சாவு வீட்டில் சங்கும் சேக்கண்டியும் ஒலித்து கொண்டிருந்தது. மூத்த இளவட்டங்கள் ஆளுக்கு ஒரு வேலையில் இருந்தார்கள். தாத்தாவுக்கு பாத்தியப்பட்டவங்க அருகில் இருந்தாங்க. தாத்தாவின் காற்றாழை நாற்கட்டிலில் அவரை கிடத்தி இருந்தார்கள். துட்டி கேட்டவர்கள் மொய் எழுதிவிட்டு பொடக்காணியில் உள்ள சிமெண்ட் தொட்டியிலிருந்து நீரை மொண்டு காலில் ஊற்றிவிட்டு போனார்கள். அதிகாலையிலேயே நண்பனின் கார் ஊருக்குள் வந்துவிட்டது. டீ கடையில் மாசான தேவர் வீடு எங்கிட்டு இருக்குன்னு கேட்டான். இன்னும் 2 பேர்களிடம் மாசான தேவர் பற்றி விசாரித்தான். ஒருவரும் சரியான அடையாளம் சொல்லவில்லை. டே மாப்பிள்ள, தலைமுறையாக இருந்த ஊருன்னு சொல்கிற தாத்தா பேர் சொன்னால் தெரியலன்னு சொல்கிறாங்கடா என்றான். டே மாப்பிள்ள, ஊராப்பி தாத்தான்னு சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தான் துரை. சிறிது நேரம் கழித்து நண்பனிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லு. ஊராப்பின்னு சொன்னத்தான் தெரியும். பட்டவு பேர் அதுவா? சொல்கிறேன். எங்கள் தாத்தா சின்ன பையனாக இருந்தப்போ அவங்க அக்கா கூட வெடிக்கிருக்க மந்தைக்கு போனாங்களாம். அப்போது நொண்டி நொண்டி நடந்ததை பார்த்துட்டு அவங்க அக்கா என்னடான்னு கேட்டாங்களாம். பீயை மிதிச்சிட்டேன் அக்கான்னு சொன்னாராம். ஊராம் பீயவா மிதிச்ச? அவங்க அக்கா கேட்க ஊருக்குள் எல்லாரும் அது போலவே கேட்டாங்களாம். அதிலிருந்து ஊராம்பி மிதித்தவனு அவங்க அக்கா கேட்க ஊருக்குள் எல்லாரும் அது போலவே கேட்டாங்களாம். அதிலிருந்து ஊராம்பி மிதித்தவனு கூப்பிட்டு மருவி ஊராப்பியா ஆயிடுச்சுடா. சோகத்திலும் காரை செலுத்தி கொண்டே சிரித்தான் துரைசாமி. கேத காரியங்கள் எல்லாம் முடிந்து கட்டணம் வந்து சேர்ந்தான் துரைசாமி. இனி 1ஆம் ஆண்டு காரியங்கள் உள்ளது. ஏறக்குறைய 1ஆம் ஆண்டும் நெருங்கிவிட்ட நிலையில் ஊராப்பி தாத்தாவின் கல்லறையை ஒவ்வொருவராக சென்று பார்த்து வந்தார்கள். எல்லாரும் அதிசயத்து போனார்கள். தாத்தாவின் கல்லறையில் போட்ட பூ மாலைகள் எதுவும் வாடவில்லை. இந்த செய்தி தீயாக பரவியது. 7 ஊர் ஜனங்களும் அந்த அதிசயத்தை வந்து பார்த்த வண்ணம் இருந்தார்கள். நினைவு நாள் நெருங்கிவிட்ட நிலையில் துரைசாமியும் தங்கமாரியும் கல்லறைக்கு வெள்ளை அடிக்க வந்தார்கள். அங்கு கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் சாமி வந்து ஆடினார். பெண்கள் எல்லோரும் குலவை சத்தம் போட்டார்கள். தாத்தாவே அவர் மேல் இறங்கி தனக்கு கோவில் கட்ட வேண்டியும் 7 ஊர் ஜனங்களின் நீர்நிலைகளை காப்பேன் எனவும் அவர் வாக்கு சொல்லி போனார். தாத்தாவின் தெய்வ சக்தியை உணர்ந்த 7 ஊர் ஜனங்களும் வரி வசூல் செய்து தாத்தாவின் விருப்பப்படியே கல் மண்டபம் அருகில் மேடை அமைத்து சுதை மண் உருவம் செய்து முதல் கொடை கொடுத்தார்கள். பிறகு ஊராப்பி தாத்தா ஊராப்பி சாமியானார். இல்லத்திலிருந்து விலகி பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மட்டும் கல் மண்டபத்தில் ஊராப்பி தாத்தா அமர்ந்திருப்பது தெரியும். தம்பி, ஆற்றுல இறங்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி அதிகமாக போகும். திரும்பி பார்த்தான். ஊராப்பி தாத்தா தான் சொன்னார். அவன் படித்துறையிலிருந்து தண்ணீரை பார்த்தான். படிக்கும் மேல் தண்ணீர் ஏறி இருந்தது. அகமலைக்குள் மழை விழுகிறது. வியச்சேன் சாமி என்று சொல்லி திரும்பி பார்த்தான். தாத்தா அங்கு இல்லை. இந்த கதை உங்களுக்கு என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு
மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களது விடைபெறுகின்றேன்.